தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம். கலாத்தியர் 6:14 நான் வாசிக்கிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டத்திருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் எதை குறித்து பார்க்க இருக்கிறோன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்கிறாங்க, மேன்மை எண்ணுறாங்க. சில பேர் நல்லா படிச்சிருக்கிறாங்க, அது மேன்மை எண்ணுறாங்க. சில பேர் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறாங்க, அதை மேன்மை எண்ணுறாங்க இல்லையா? சில பேர் நல்ல நிலப்புலங்கள் இருக்கிறாங்க, அதை மேன்மை எண்ணுறாங்க. நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க, அதை மேன்மை என்ன பண்ணுறாங்க என்றாங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது அவர் கமாலியேலுடைய பாதத்தில் உட்காந்து நல்லா கற்று தேர்ந்தவர், சாதாரணமானவர் அல்ல இல்லையா? அவர் யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன், எல்லா காரியத்தையும் கற்று தேர்ந்தவர். அதை குறித்து அவர் மேன்மையாக சொல்லலை. நான் யூதனுங்க, அதை நான் மேன்மையாக இருக்கிறேன். நான் எபிரேயருங்க, அதனால் மேன்மையாக, அது எனக்கு மேன்மைன்னு சொல்லலை. எது மேன்மைன்னு சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை என்றாங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் நான் படிக்க வேணாமா? படிக்கணும். அது எனக்கு மேன்மை இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா உலகம் அதுதான் மேன்மை என்ன பண்ணுது இருக்குது. நான் படிக்கிறேன், வேலை செய்கிறேன், உயர்வுக்கு வரேன். அது எதற்கு அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாக இருக்கிறதுக்காக. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்ல வேலையில் இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாய். அது எனக்கு மேன்மை இல்லை. ஆனால் உலகம் எதை தான் மேன்மையை சொல்லும்? வேலையை, படிப்பை, நிலத்தை, அதை தான் மேன்மையா. ஆனால் இங்கே பவுல் சொல்லிருக்கலாம், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா அந்தஸ்து இருக்குது, எல்லா மேன்மை இருக்குது. ஆனால் அவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து. அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து பிளஸ் சிலுவை, இது ரெண்டு தான் மேன்மையா எண்ணுகிறார். நீங்களே இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கிறிஸ்து வாழ்க்கையில் வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த நாட்களில் ரோமர்கள் இந்த சிலுவை எப்படி எண்ணுவாங்க தெரியுமா? ரோமர்கள் இந்த சிலுவையை ரொம்ப அருவருக்கத்தக்க சின்னமாக என்ன பண்ணுவாங்க? எண்ணுவாங்க. விரும்பப்படாத ஒரு காரியமாக அதை எண்ணுவாங்க. சிலுவையில் ஒரு மனுஷனை அடிக்கப்பட்டுட்டாவே அவன் மிகப்பெரிய குற்றத்துக்கு உள்ளானவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரோமர்கள் அந்த பெரிசியர்கள் தான் அந்த சிலுவையுடைய மரத்தை கொண்டு வந்தாங்க. ரோமர்கள் அதை ரொம்ப கடுமையாக்கிட்டாங்க. ஒரு குற்றவாளியா அவன் ஆயிட்டான் அப்படின்னா அந்த குற்றவாளியை எவ்வளோ தண்டிக்கணுமோ அவ்வளோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சிலுவையில் வச்சு அவங்கள தண்டிப்பாங்க. ஏன்னா அவங்க அதை விரும்பாத ஒரு செயல், ஒரு அருவருக்கத்தக்க செயல், அது தவறான காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு தான் அந்த தண்டனை. அப்போ ஒரு மரண தண்டனைக்கு ஒருத்தர் பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக ரொம்ப கொடுமைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? அவங்கள கொலை பண்ணுவாங்க, அவங்கள மரண தண்டனைக்குள்ளார கொண்டு போவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் மரண தண்டனைக்கு பாத்திரா இருந்தோம். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு நானும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒன்று புரியுது, அது இன்னைக்கு நமக்கு புரியணும். 10 பேருக்கு புரியுது இன்னைக்கு. அப்போ இங்க அழகா சொல்லி கொடுக்குறாரு. ரோமர்கள் ரொம்ப கொடுமையா யோசிச்சாங்க. சரி, ரெண்டாவது அந்த நாட்களில் யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, ஒருத்தவன் மரண தண்டனைக்கு பாத்திரனா இருந்து ஒரு தவறு செஞ்சுட்டான்னா அவனை மரத்துல தூக்கி கொலை செய்யணும். அப்படி கொலை செஞ்சா அன்னைக்கே அவனை என்ன பண்ணும்? அடக்கம். அவனை அந்த பாடியை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணும்? அடக்கம் பண்ணின்னு ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்ப யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கல்வாரி அந்த சிலுவைன்னாவே இவங்களும் குற்றமா தான் என்ன பண்ணுவாங்க. அப்ப ரோமர்கள் ரொம்ப கொடுமையா யோசிப்பாங்க. யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, நிராகரிக்கிறீங்க. அதனாலதான் இயேசுவை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போது எங்க கொண்டு வந்தா ஊருக்கு புறம்பான ஒரு இடத்துக்கு என்ன பண்றாங்க? ஊருக்குள்ளார என்ன பண்ண மாட்டாங்க, அவரை சிலுவையில் அடிய வைக்கவே
அப்ப ஊருக்கு புறம், ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. அப்ப ரோமர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா யூதர்ல இருந்த இந்த அப்போஸ்தலன் பவுல் மாத்திரம் சொல்றாரு, ஏந்து நின்னு, நான் எதை குறித்து மேன்மைப்படுறேன்னு தெரியுமா? ரோமர்கள் வெறுக்கிறாங்க, பிளஸ் யூதர்களும் வெறுக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, யூதரா இருந்தவர் சொல்றாரு, ஏன்னா இவருமே இயேசு வெறுத்தவர் தான், இவருமே இயேசுவை வெறுத்தவர் தான் பவுல். ஆனா இவர் சொல்றாரு, என்னைக்கு ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டாரோ, இடைப்பட்டதிலிருந்து மாற்றப்பட்டாரோ, மாற்றப்பட்ட அந்த பவுல் சொல்றாரு, அப்படின்னு அவர் எதை வெளிப்படுத்துறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நான் என்ன பண்றேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, பலதரப்பட்ட பின்னல்ல இருந்து வந்திருக்கிறோம், பலதரப்பட்ட இனத்துல இருந்து வந்திருக்கிறோம், பலதரப்பட்ட மதத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் எதை மேன்மை பாராட்டுறோமோ அதுதான் என்ன உயர்த்தும். இது வரைக்கும் மதத்தை நம்பி இருந்துட்டோமா, மதம் என்ன மேன்மைப்படுத்தவே முடியாது. படிப்பை நம்பி மேன்மையா இருந்துட்டோமா, அது நம்மளை மேன்மைப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த யூதர்கள் வெறுத்தாங்க, ரோமர்கள் வெறுத்தாங்க. ஆனா வெறுத்த அந்த பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்படும் போது அந்த வெறுத்த இயேசுவை தான் இவர் நேசிக்கவே ஆரம்பிக்கிறார். நீங்களும் ஒருவேளை மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் இருந்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு மேன்மை நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு உயர் வரவே வராது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்லி கொடுக்குறாரு. அவரை குறித்து நான் இதை பற்றி மேன்மை நினைக்கிறேன். இப்போ நாங்களுமே பாருங்க, சிங்கப்பூர் விட்டு வந்திருக்கோம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் யோசிக்கும் போது ஒரு பெரிய விஷயம், நீங்களுமே உங்களுக்கு பெரிய விஷயமா தோணலாம். ஆனா இன்னைக்கு இங்க பார்க்கும்போது, தேவாதி தேவனே மனுஷனா இறங்கி சிலுவைக்குள்ளார வந்திருக்கும் போது, நான் மனுஷன், ஆல்ரெடி நான் மனுஷன், நான் ஊழியத்துக்கு வரும்போது அதுல வரக்கூடிய பாடுகள் எனக்கு பிரச்சனை ஒண்ணும். அதான் சகோதரி அடிக்கடி சொன்னாங்க இல்லையா, வரும்போது அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள். ஏன்னா அவருக்கு முன்பாக, அவர் பட்ட பாடுகளுக்கு முன்பாக, வேதனைக்கு முன்பாக நம்முடைய பாடு ஒண்ணுமே இல்லவே இல்லை. அப்ப இன்னைக்கு எனக்கு உயர்வும் மேன்மை எதுல இருக்குது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையுடைய சிலுவையை குறித்து நான் என்னைக்கு மேன்மையா என்றனோ, உயர்வா என்றனோ, அப்பதான் எனக்கு வாழ்வு என்ன பண்ணுது. அப்போ உயர்வும் வாழ்வும் மேன்மையும் எதுல அடங்கி இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அடங்கி, சொல்லுங்க, சிலுவையில் அடங்கி இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்லி இருக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ன பண்றாரு சொல்றேன். ஏன்னா நீங்க முடிவு பண்ணு, இன்னைக்கு இது வரைக்கும் நான் எதை மேன்மை, நான் படிப்பு தான் எனக்கு மேன்மையா? ஏன்னா உலகம் அதை தான் மேன்மை என்ன பண்ணுது, எண்ணிக்கொண்டு இருக்குது இல்லையா? அது மாத்திரம் பதவியை பத்தி தான் மேன்மை என்ன பண்ணுது இருக்குது. அவர் எம்எல்ஏங்க, அவர் எம்பிங்க, ஏதோ ஒன்று சொல்றோம், சோ. அப்ப அதுதான் உங்களுக்கு மேன்மையா இருந்தது. ஆனா நமக்கு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எது மேன்மையா இருக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஆமென். ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, அப்படி சாதாரணமா சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் அதற்கு ஈடு இணையா வேற எதையுமே கொண்டு வரவே. திரும்பவும் சொல்றேன், இப்ப நான் வந்திருக்கிறேன் ஊழியத்துக்கு, அதை அந்த ஊழியத்தையும் அவரையும் என்னால நினைச்சு பார்க்கவே கூடாது. ஏன்? அது தனித்தன்மை வாழ்ந்தது. எது? சிலுவை தனித்தன்மை வாய்ந்தது. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, பலதரப்பட்ட பிரச்சனையோட தான் வரோம், இங்க சபைக்கு வரோம் இல்லையா, கஷ்டத்தோடு தான் வரோம். அதை நம்ம ஒப்பிடக்கூடாது. என் கஷ்டம் இருக்கலாம், என் பிரச்சனை இருக்கலாம், வருவதற்கு நான் அவ்வளோ பிரயாசப்பட்டு வரேன், அவ்வளோ வேதனை இருக்குது. ஆனால் அது என்ன எதுவுமே உயர்த்தாது. ஏன்னா இன்னைக்கு நான் உயர்த்தக்கூடிய தேவனை நான் ஃபோக்கஸ் பண்றேன். இன்னைக்கு நீங்களும் உங்களுக்குள்ள உயர்வுக்கு வரணுமா, மேன்மை வரணுமா, உங்க ஃபோக்கஸ் முழுக்க உங்க யார் அந்த உலகம் பார்க்குற மேன்மைக்குள்ளார போகக்கூடாது. பவுல் சொல்லக்கூடிய மேன்மைக்குள்ளார என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அதான் இங்க அடிச்சு சொல்ற, அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் யாரு தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாருமே யூதர்களா இருந்தாங்க இல்லையா. யூதர்கள்லாம் என்ன பெருமைன்னா, நான் ஆபிரகாமுடைய சந்ததி, நான் ஈசாக்குடைய சந்ததி, நான் யாக்கோபுடைய சந்ததி, நாங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணக்கூடியவர்கள், நாங்க தான் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு அதுல தான் மேன்மை என்ன பண்ணுது இருந்துச்சு இல்லைங்களா. இப்ப நம்ம சொல்லல, எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, எங்க தாத்தா அப்படி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோமா இல்லையா? சொல்லுதே இல்லை யாரும், சொல்றோம். அதான் நம்ம அப்படியே இருக்கிறோம். ஆனா அதுலேருந்து வெளியில வரணும். அதான் சடங்கோ சம்பிரதாயமோ இந்த உலகத்துக்குள்ளார நான் போய் சிக்கிக்கொள்ளவே கூடாது. ஏன்? உலகம் சிக்கும் போது தெரியாதுங்க, சிக்கின பிறகுதான் தெரியும். ஆனா சிக்கிட்டா வெளியில வரவே முடியாதான். இங்க சொல்றாரு, நான் உலகத்துக்கு சிலுவையில அறையுண்டு இருக்கிறேன். அப்ப நான் உலகத்துக்குள்ளார நான் சிக்க மாட்டேன், நான் சிலுவைக்குள்ளார சிக்கி இருக்கிறேன். நீங்க எப்படி? அப்ப அவர் சொல்றாரு, உலகத்துக்கு நான் சிலுவையில அறையுண்டு இருக்கிறேன், உலகம் எனக்குள் சிலுவையில என்ன பண்ணுது, அறையுண்டு.
அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், என்னை மேன்மைப்படுத்துகிற என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய எல்லா வாழ்வுக்கும் ஆதாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்ன பண்ணுது? ஆமென் சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ண ஆண்டவரே, அதெல்லாம் பண்ண ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக ஒண்ணுமே அது இல்ல. அல்லேலூயா. சத்தத்தை காணோம். திரும்பவும் சொல்றேன், நான் படிக்கிறேன். எதுக்கு படிக்கிறேன்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியா படிக்கிறேன். நான் நல்லா ட்ரெஸ் பண்றேன், நல்லா சாப்பிட்றேன். ஏன்? என்னை பார்த்து மற்றவங்க பாரு அது இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிடுவேன் கூடாதுங்கிறதுக்காக, கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா, கர்த்தர் நாம தூஷிக்கப்படாத இருக்கும்படியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படிதான் வாழணும். என்னை பார்த்து ஐயோ இந்த இயேசு நம்புறாங்க பாருங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிடுவேன் கூடாது. அதான் காலையில் கீழப்பன் சொல்லும்போது சொன்னார், நீங்க பட்டினி தான் கிடக்குறீங்களா, கடங்க பிரச்சனையே. என்னங்க வந்து பட்டினி கிடக்க சொல்றீங்களான்னு கேட்கக்கூடாது. ஆனா ஒருத்தவன்ட்ட வாங்கி தான் நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லவே இல்லை. ஏன்? நான் யாருக்கு மகிமை சேர்க்கும்படியா வாழ போறேன்? சத்தத்தை காணுமே. இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா கத்துக்கணும். நான் யாருக்கு மகிமை சேர்க்கும்படியா வாழ போறேன்? மைக்கேல் யாருன்னு காண்பிக்கிறதுக்காக வாடுறது இல்ல, என் மூலமா கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறதை காண்பிக்கும்படியா வாழ போறேன். அதான் பவுல் சொல்றாரு, தன்னை எவ்வளவுக்கு தாழ்த்தி சொல்றாரு பாருங்க. நானும் இப்ப கமலையல் பாத்திரத்துல உட்காந்து படிச்சு பாரு, நான் படிச்சேன், நான் என்ன பண்ணுவேன்? நான் யார்கிட்ட தெரியுமா படிச்சேன்னு சொல்லுவேன். ஆமா தானே? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் சொல்லுது இல்லையா? படிச்சிருக்கும் போது ஒரு 4 டிகிரி போறாங்க, பிஏ, பிஎல், எல்எல்பி என்னென்னமோ போடுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவங்க எதுதான் அடையாளம் அவங்களுக்கு, அதுதான். ஏன்னா அதான் அவங்க மேன்மையை என்ன பண்றாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க எதை மேன்மையா நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நான் ஒன்றும் படிக்கவே இல்லைங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா படிச்சவங்களோட படிக்காதவங்க அவங்க தான் மிகப்பெரிய மேன்மையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் யார்கிட்டையும் கடை வாங்குறது இல்லை தெரியுமா? நான் யார்கிட்டையும் ஏன்னா திரும்பவும் சொல்றேன், கடன் வாங்காம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுதான் மேன்மையா கிடையாது. நல்லா புரியுதுங்களா? அங்க பவுல் அதான் சொல்றாரு. பவுல் அநேகரெல்லாம் வாங்கி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு அது மேன்மை இல்லவே. எது மேன்மை? அந்த சிலுவை தான் எனக்கு மேன்மை, பிளஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மேன்மை. என்ன பண்றது? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேன்மையை எண்ணி, இந்த மேன்மை தான் எனக்கு மேன்மை அப்படின்னு வந்துட்டோம்னா, எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை உயர்வுக்கு கொண்டு வர தேவன் நல்லவர் என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க பக்கத்தால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னுடைய மேன்மை, என்னுடைய உயர்வு, என்னுடைய நல்வாழ்வு எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் உண்டாகுது. ஆமே. அததான் அப்போ பவுல் நம்ம கத்து கொடுக்குறாரு. எப்பா நீ இது வரைக்கும் இது நம்பிட்டியா? உலகம் சொல்றபடியே நான் யோசிச்சு பார்த்துட்டியா? உலகம் ஓடுறபடிலாம் ஓடி பார்த்துட்டியா? நீ கொஞ்சம் நின்று எதுல மேன்மைன்னு பார்த்துரு. அந்த மேன்மைக்குள்ளார வந்துட்டோன்னா உன் வாழ்வு இன்னும் மேன்மைக்குள்ளார என்ன பண்ணுவோம்? ஆமேன்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப ரோமர்கள் மாதிரி இருக்க போறோமா? அன்னைக்கு ரோமர்கள் வெறுத்தாங்க இல்லையா? யூதர்களும் வெறுத்தாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் வேறு விதமா பேசுறாங்க. அந்த கிறிஸ்துவெல்லாம் நீங்கள் நானும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு சிலுவையே ஊருக்குள்ளே வைக்காம ஊருக்கு புறம்பா வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குதுங்க சிலுவை. ஒரு வீட்டுக்கு ஒரு சிலுவை இல்லாம இல்லை. அப்ப என்ன சொல்லுது அது? எங்க வீட்டுல 2 சிலுவை இருக்குன்னு சொல்றது இல்லை. அதுதான் எனக்கு மேன்மையை கொண்டு வர போகுது. அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. எல்லார் வீட்லயும் இல்லையா? இப்ப பார்த்தா கழுத்துல ஒண்ணு தொங்குது இல்லையா? மரத்துல தொங்குது, சில்வர்ல தொங்குது, கோல்டுல தொங்குது. விதவிதமா அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க? போடுறாங்க இல்லையா? அப்ப அது அவமான சின்னமா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி அது ஆகி போச்சு? மகிமின் சின்னமா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, ரட்சிக்கப்படாத கூட என்ன பண்றாங்க? செஞ்சி தெரு பக்கம் போனோம்னா அவன் ஒரு சிலுவையை போட்டு என்ன பண்ணுவான்? எல்லா தப்பும் பண்ணுவான் சிலுவை. ஏன்னா அவனுக்கு என்னன்னா அது ஃபேஷன் ஆகி போச்சு. என்ன ஆயிடுச்சு? ஒரு அழகு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க நான் சிலுவை என்ன பண்றேன் போட்டுருக்காதான் வாலிபுல சொல்லி கொடுத்துருக்கிறேன் முன்னாடியே. எவனாவது சிலுவை போட்டு வந்து பார்த்துட்டு நானும் கிறிஸ்டின் தான் சொன்னான்னா நம்பாத. ஏன்? அவன் கொண்டு கோயில் என்ன பண்ண உன்னை வச்சிருவான். சிலுவை போட்டிருக்கிறான். அந்த சிலுவை குறித்து அவனுக்கு மேன்மை தெரியுதா? இயேசு நம்ப தெரியுதா? இயேசு வார்த்தை நம்ப தெரியுதா? இயேசுக்காக வாழ தெரியுமா? இயேசுக்காக வைராக்கியம் இருக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம யோசிச்சு என்ன பண்ணும்?
ஏன்னா இப்ப பேஷன் ஆகி போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்கள்ல அது வெறுத்தது, ஒதுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது மகிமின் சின்னமா என்ன பண்ணுது? அப்ப சிலுவை இல்லாத வீடே இல்ல. சபையில சிலுவை இருக்குது, சத்தத்தை காணுமே. ஆமா தானே? நம்ம கீழப்பரம்பு சபையில இப்படி சிலுவை என்ன பண்றோம்? வச்சிருக்கிறோம். அப்ப அதை பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு தெரியணும், அதை யோசிக்கும் போதெல்லாம் ஒண்ணு தெரியணும். இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, அது இல்லைன்னா வாழ்வே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். வேற ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென். சரி, அப்போஸ்தலன் பவுல் எதன் அடிப்படையில அவ்வளோ மேன்மையா பேசுகிறாருன்னு பார்ப்போம். எடுக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம். நிறைய வசனங்கள் பார்க்கலான் இருக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஏன் சிலுவையை குறித்து அவர் மேன்மையா சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல யாரையும் ரட்சிப்புக்குள்ளார நடத்தவே முடியாது. எதுதான் ரட்சிப்புக்குள்ளார நடத்தும்? சிலுவை தான் ரட்சிப்புக்குள்ளார. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் என்ன பண்றாரு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்பட முடியும். எப்படி ரட்சிக்க முடியும்? அவங்க எல்லாருமே ஒரு நாள் ரட்சிப்புக்குள்ளார எப்படி வர முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக அவங்களுடைய பாவங்கள் என்ன பண்றது? அப்ப பாவத்தை இந்த உலகத்துல யாராலையும் மன்னிக்கவே முடியாது, நீக்கவும் முடியாது. ஆனால் பாவத்தையே அவர் என்ன பண்றாரு? நீக்கி. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஏன் நான் மேன்மை பாராட்டுறேன், எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளார என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். 2வது கொலோசியர் 1:14, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு. அப்ப ஒன்னு ரட்சிப்பு, 2வது பாவ மன்னிப்பு ஆகிய. அப்ப ரட்சிப்பும் பாவ மன்னிப்புடைய மீட்பும் எப்படி உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மூலமாக உண்டாயிருக்கிறது. ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரத்தம் சிந்தது இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க அடிக்கப்படும்போது ரத்தத்தை சிந்திட்டார் இல்லையா? அங்கேயே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆனா எங்கதான் பாவம் மன்னிக்கப்படுது? கல்வாரி சிலுவையில போய் அடிச்சு அங்கதான் முடியுது. அப்ப யோசிச்சு பாருங்க, பாவ மன்னிப்பாக மீட்பு எதுல அடங்கி இருக்குதுன்னா அந்த சிலுவையில அடங்கி. சொல்லுங்க, சிலுவையில அடங்கி இருக்குது. என்னுடைய பாவ மன்னிப்புக்குரிய மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில அடங்கி இருக்குது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்ப பாவ மன்னிப்பாக மீட்பு அந்த சிலுவையில உண்டாகிறது அவர் சொல்றாரு. அதனால நான் அதை மேன்மையா என்ன பண்றேன்? வெறும் நமக்கு மாத்திரம் பாவ மன்னிப்பு இல்லைங்க, நமக்கு மாத்திரம் ரட்சிப்பு இல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும் அததான் ரட்சிப்பு என்ன பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம நம்புறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அது எப்படின்னா பவுல் சொல்றாரு, நான் அதை மேன்மை பண்றேன், அதை நான் மேன்மைப்படுத்துறேன், அதனால எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளார என்ன பண்ணுவேன்? நடத்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாயிண்ட், 2வது பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. ரோமர் 5:8. கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை. அப்ப என்ன சொல்றாரு? நம்ம பாவியா இருக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஏன் நான் அதை மேன்மை பாராட்டுறேன், நான் பாவியா இருக்கும் போதே அவர் என்ன நேசித்தாரு, அதனால அவரை நான் மேன்மை பாராட்டுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இன்னைக்கு நம்ம வரோம் இல்லையா, கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நேசிக்கலைங்க, நான் ரட்சிக்கப்படாம பாவியா இருக்கும் போதே என்ன நேசித்தாரு. அப்ப அன்னைக்கு நேசித்ததால இன்னைக்கு நான் ஒரு பிள்ளையா என்ன பண்றேன். அப்ப நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் எதை மேன்மை பாராட்டணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையே. ஏன்னா நான் பாவியா இருக்கும் போது என்ன நேசித்தாரு, நான் துரோகியா இருக்கும் போது என்ன நேசித்தாரு. அதனால இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், என்ன பாவியா இருக்கும் போது நேசித்த தேவனை நான் இன்னைக்கு மேன்மை பாராட்ட போறேன். அல்லேலூயா. சத்தத்தை காணுமே ஒண்ணும். அப்ப பாவியா இருக்கும்போது என்ன பண்றாரு? என்னை நேசித்தார். அப்புறம் பார்க்க இன்னொரு அடிப்படையில ஏசாயா 53 எடுக்கும். 53:4.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன சொல்றாரு? எப்பா, நான் ஏன் மேன்மை பாராட்டுறது தெரியுமா? என்னுடைய எல்லா பாடுகளையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. யாருடைய பாடுகளை? அப்ப யோசிச்சு பாருங்க, இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதால, இப்ப என்னுடைய எல்லா பாடுகளையும் எல்லா வேதனையும் எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டதால நான் இன்னைக்கு என்ன மேன்மை பாராட்டல, யார மேன்மை பாராட்டுறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் என்ன பண்றேன்? அப்ப இங்க சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல வந்தது? அப்ப இன்னைக்கு அவர் என்னுடைய எல்லா ஆக்கினை தீர்ப்பும் அவர் ஏற்றுக்கொண்டதால நான் அவரை மேன்மை என்ன பண்றேன்? சத்ததே காணுமே. உங்களுக்கு ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் நீங்க உங்க தேவைகள்லாம் சந்திக்க கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க அவரை எப்படி பார்ப்பீங்க, எப்படி பேசுவீங்க அவரை பத்தி பேசும்போது? என்னங்க, அவரை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எதை யாரை மேன்மை பாராட்டுறேனோ அவரு தான் எனக்கு செய்வாரு, அவர் தான் உங்களுக்கு செய்வாரு. அல்லேலூயா. இவர் சொல்றாரு, என்னுடைய ஆக்கினை தீர்ப்பெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, எனக்கு சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன். சில பேர் பாருங்க, இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, பாவம் பண்ணிட்டு அவன் சமாதானமா இருக்கிறான். ஏன் தெரியுமா அவன் இருக்கிறான்? இவருடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் எடுத்துக்கிட்டதால இவன் சமாதானமா இருக்கிறான். இன்னைக்கு நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நானும் சில தப்பு பண்ணிட்டு சமாதானம் இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்னா எனக்கு ஒண்ணு தெரியுது, என்னுடைய ஆக்கிரத்தி பாரு என்ன பண்ணாரு. அப்ப இன்னைக்கு நான் முடிவு பண்ணும், என்னுடைய எல்லா சமாதானத்தையும் அவர் எனக்கு கொடுக்கிறாருன்னா, ஆக்கிரத்தி பார்வை எடுத்துக்கிட்டாருன்னா, நான் இனிமேட்டு பாவத்தான் மேன்மை பாராட்டுறது இல்லவே இல்ல. யாரு தான், சில பேர் கேட்டவங்க சொல்லுவாங்க, யாரு தான் செய்யல, நான் மட்டும் செஞ்சுட்டேன், என்ன மட்டும் சொல்றீங்க, ஏமா அப்படித்தான் நம்ம, ஏமா இப்படி பண்றீங்க அப்படி சொன்னா, யாரு செய்யல இந்த உலகத்தை, எல்லாம் செய்யறான். எல்லாம் செய்யட்டுங்க, ஆனா எனக்கு என்ன அவர் செய்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாரும் தன் வழியில வழி தப்பி மாட்டி போய்கிட்டே இருந்தான், ஆனா ஆண்டவர் மாத்திரம் எனக்காக வந்து இறங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அதனால நான் அவரே தான் மேன்மை என்ன பண்ணுவேன். இங்க சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அப்புறம் சொல்றா பாருங்க, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை. நீங்க உண்மையிலே உங்க கணவர் வரும்போது, இல்ல உங்க மனைவி வரும்போது, உங்க பிள்ளைகள் வரும்போது காசு கொண்டுட்டு வராம இருந்துச்சுன்னா, வாப்பா சாமி அப்படின்னு தலைவாழ இலை போட்டு சோறு கொடுத்தீங்கன்னா உங்க கணவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். சத்தத்தை காணும். வரும்போதே இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நேசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கணவன் ஒண்ணு நேசிக்கிற, மனைவி ஒண்ணு நேசிக்கிறாரு. ஆனா கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை, அந்த நேசத்தை காணும். ஏன் தெரியுமா? பேசா அவங்களுக்கு ஒரு விருப்பம், அவங்களுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது. அதான் அப்போ பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமே ஒரு விருப்பமா இருக்குதுப்பா, ஆனா ஏன் விருப்பம் எல்லாம் அவரு தாங்கிறாரு. சத்தத்தை காணும். ஒண்ணும் இப்ப நமக்கு வந்து இல்லையா, சாம்பார்ல உப்பு இல்லனாவே சண்டை வந்துருது சாம்பார்ல. ஏன்னா அது நம்ம ஒன்ன தேடிக்கிட்டு என்ன பண்றோம். ஆனா இன்னைக்கு இந்த முடிவு பண்ணும், கணவனை மனைவி நேசிக்கணும், மனைவி கணவனை. அந்த நேசத்துக்குள்ளார வந்தன்னா குறைவுகள் சந்திக்கப்பட, அதாவது தேவைகள் சந்திக்கப்பட ஆரம்பிக்கும். ஆனா அந்த நேசத்துல வாழாம விட்டுட்டோம்னா தேவைகள் சந்திக்கப்படவே படாது. ஏன்னா நம்ம பாசமும் நேசமும் வேற ஒன்றை சார்ந்தே இருக்குது. வேற ஒன்று சார்ந்தா இருந்தா ஏன் கணவன் மனைவியை தேவன் இணைக்கிறாரு? பணம் தான், மனுஷனுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு அதையே நேசிட்டு கடன் விட்டுருப்பார்ல. அப்புறம் ஏன் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனுக்கு கொடுக்குறாரு? இவங்களுக்குள்ளார நேசம் இருக்கும்போது அந்த நேசத்தின் விளைவாதான் நன்மைகள் என்ன பண்ணும் உங்களுக்குள்ளார வரும்னு ஆண்டவர் அப்படி வச்சுட்டாரு. அப்படி வச்சதுபடி நம்ம வாழ்ந்துட்டோம்னா எல்லா நன்மை என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது சொல்லுங்க. போனதெல்லாம் வந்துடும். நான்
ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், போனதெல்லாம் வந்துடும். எத்தனை பேர் சந்தோஷம்? இப்போ வீட்டில் இருக்க நேசிக்க முடியுமா உங்களால? ஆனதான் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாருங்க. நேசிக்க வேண்டியதானே? வெறுக்கப்பட்ட குடும்பமா இருக்கக்கூடாது. அப்படி நேசிக்கப்பட்ட குடும்பமா வாழ ஆரம்பிச்சுன்னா அந்த நேசத்தின் விளைவாக தேவன் எல்லாவற்றையும் உங்க பக்கம் என்ன பண்ணுவாரு? அவர் திருப்ப போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்ப பாவியா இருக்கும் போதே அவர் நேசித்து இருக்கிறார். நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரையும் நம்ம நேசிக்க ஆரம்பிக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்ப வாய் தரவாம என்ன பண்ணாராம்? சொல்லுங்க. வாய் தரவாம இருந்தாராம். சில பேர்லாம் வீட்டு சொல்லுங்க, வாயை திறக்காம இருந்தாவே போதும், நான் நல்லா இருந்துருவாங்க இல்லையா? என்ன வெடிகுண்டே எங்க தான் இருக்குது? வாயில தான். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லாருடைய தப்பும் அவருக்கு என்ன பண்ணும் தெரியும் இல்லையா? இப்ப நம்ம டிஸ்பிளேல போட்டோம்னா வீடியோவில் படம் ஓடும், பாட்டுலாம் ஓடும் இல்லையா? இப்ப நம்ம பஸ் எல்லாம் பார்த்தோம்னா மயிலாடுதுறைன்னு பஸ் ஓடுது, வழியெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவத்தெல்லாம் யோசிச்சு பேச படம் போட்டாருன்னா என்ன பண்ணும்? எல்லா படமும் ஓடிக்கிட்டு என்ன பண்ணும்? நான் என்ன பாவம் பண்ணு ஓடும், நீங்க என்ன பாவம் பண்ணு ஓடும். அம்மா தானே சத்தத்தை காணும். ஏன்னா அவருக்கு இப்ப நாமெல்லாம் பழசை மறந்துருப்போம், பூசி மட்டும் தான் நினப்பு இருக்கும். அவருக்கு நான் பிறந்ததுலேருந்து நினப்பு இருக்கும் என்னென்ன பண்ணுன்னு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தெரியுது, அவ்வளோ தெரிந்தாலும் ஒரு வாயை திறக்காம இருந்தாராம். ஏன்னா அதற்குரிய மீட்பை நான் தான் கொடுக்க முடியும், அந்த மீட்புக்குரிய செயலை நான் செய்ய போறேன்னு வாய் திறக்காம என்ன பண்ணாரு? சத்தத்தை காணும். இப்ப நீங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா, குடும்பத்தை உயர்த்துன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வாயை மூடிக்கிட்டு வாயை திறக்காம நான் முன்னேற்றத்துக்குற பாதையில எப்படி செல்ல போறேன்னு நீங்க முடிவு பண்ணி சென்றீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து முன்னேற்ற பாதை நடத்துவார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறது போல நம் குடும்பத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அப்பன்னா நீங்க சொல்லலாம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றேன்னா ஏன்னா கடவுள் என்ன நேசித்து போல நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன்னு சொல்லலாம். நீங்க உண்மையிலே அந்த கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுறீங்கன்னா அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவரை ஃபோக்கஸ் பண்ண நம்முடைய எல்லா காரியம் நமக்கு நன்மை என்ன பண்ண முடியும்? கிடைக்கும். எத்தனை நாமேன்னு சொல்லுது? ஹல்லேலூயா. இன்னும் ஒண்ணு, ஏன் அவரை மேன்மை பாராட்டுன சொல்றாருன்னா 2 Corinthians 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான கர்த்தர் என்ன பண்றீங்க? என்ன மாத்தி இருக்கிறாரு. என்னை யாரால நீதிமான மாத்தவே முடியாது. அப்ப முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்ததால இன்னைக்கு நானும் சொல்றேன், பவுல் சொன்னது போல, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் மேன்மை பண்றேன். ஏன்னா பாவம் அறியாத என்ன அவர் எனக்காக பாவம் ஆயிட்டாரு. நீதி அறியாத நான் நீதிமான என்ன பண்றேன்? மாற்றப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லும்போது சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்துல விட்டுறக்கூடாது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்ன பண்றேன்? நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்? நான் பாவியா இருக்கும்போது என்னை நேசித்து என்னை பிள்ளையா மாத்தி என்னை நீதிமான மாத்தி அவருடைய பிள்ளையா இருந்து அவருடைய எல்லா ஆஸ்திக்கும் சொந்தக்காரன் என்ன பண்றது? என்ன எவர் மாத்தி இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய குடும்பத்துல அங்கமா இருக்க விரும்புறாராம். குடும்பத்துல அங்கமா இருக்க விரும்புகிறார். எபேசியர் 2:13-16 வாசினா, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையா நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு. அப்ப பாவம் மனுஷனையும் தேவனையும் பிரிச்சிருச்சு. அந்த பாவம் பிரிச்சிருச்சுங்க. அந்த பாவம் பிரிச்சதால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி அந்த பாவத்தை நீக்கிட்டு என்னையும் பிதாவையும் என்ன பண்ணிட்டாராம்? இணைச்சிட்டாராம். என்னையும் பிதாவையும் இணைச்சிட்டார். இணைச்சது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பாவம் மனுஷனை பிரிச்சிருச்சு தேவன்ட்டு இருந்து. அந்த பாவம் பிரிச்சுட்டால பாவத்தை நீக்கிட்டு திரும்பவும் அந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ளார போக என்ன பண்றாரு? கர்த்தர் எனக்கு ஒப்புருவேன் கொடுத்துருக்க. இப்ப நீங்களும் அப்பா பிதாவே என்று என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்? எப்படி கூப்பிட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை தான் அதை என்னை கூப்பிட வச்சுச்சு. ஹல்லேலூயா. இல்லையா? ஆபேல் ரத்தத்தை பார்க்கலும் இயேசு ரத்தம் நன்மையானவர்களை பேசியதுன்னு சொல்றோம். அப்ப ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசிச்சு? குற்றப்படுத்துச்சு.
இவன் என்னை கொன்னுட்டான், என் கொலகாரன் கொலகாரன் பேசிட்டு இருந்துச்சு. ரத்தம் என்ன பண்ணுது? இப்ப இன்னைக்கு இயேசு ரத்தம், உன் பாவத்துல நான் மன்னிச்சிருக்கிறேன், உன் குற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உனக்கு ஒரு தண்டனையை நான் தப்பிக்க வச்சிருக்கேன்னு இயேசு ரத்தம் என்ன பண்ணுது? அப்ப யோசிச்சு பாருங்க, என்னை திரும்பவும் பிதாவோடு இணைத்த அந்த சிலுவையை நான் எப்போது மேன்மை பாராட்டாம என்ன பண்ணுவேன்? இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இன்னைக்கு ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? தேவாதி தேவன்னு கூப்பிடுறோம். அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கூப்பிடுவாங்க? அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே தான் கூப்பிடுவாங்க. ஆனா நாம அப்படி கூப்பிடவே, நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை என்ன தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவன்கிட்ட போய் நம்ம கூப்பிடவே முடியாது. ஏன்னா பாவம் நமக்கு தடையா என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து நீக்குனதால இன்னைக்கு நம்ம கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரு? நமக்கு செவி கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரை மேன்மை பாராட்டுவீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? ஆமென் சொல்லலாமா? அப்ப சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் தெரியணும், பாவத்தை போக்கி இருக்கிறார், சாபத்தை நீக்கி இருக்கிறார், எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார், என்னை நீதிமானா மாத்தி இருக்கிறார். அதனால இவர் விட்டு நான் போவே எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப அதோடைய மேன்மை தெரியாம இருக்கிறதா நிறைய பேர் பாருங்க, வராங்க அப்படியே போயிடுறாங்க, வராங்க அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா வேற ஏதோ யோசிச்சு வராங்க சபைக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கலன்னு என்ன பண்றாங்க? அவங்க மாட்டியும் போயிடுறாங்க. சில பேர் நம்ம சிலதை எதிர்பார்த்து வரோம் சபையில, அது கிடைக்கல மனம் சோர்ந்துடாதீங்க. மனம் ஏன்னா என் போக்கஸ் இயேசுவா இருந்தேன்னா மனம் சோர மாட்டோம். என் போக்கஸ் இயேசு தான் அப்படின்னு இருந்துட்டோம்னா என்ன வரலன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் எதையோ நம்பிதான் வரேன், ஆனா இனிமேட்டு எதையும் நம்பி வரல, கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவை நான் போக்கஸ் பண்ண போறேன். நான் மாத்திரம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க. இன்னைக்கு நம்ம சில பேர் வந்துடுறோம் பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய இஸ்ரோ ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. எப்பா இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அங்கேருந்து என்ன பண்ணாரு தேவன்? அவங்களை மீட்டு கொண்டு வந்தாரு. மீட்டு கொண்டு வரும்போது கடல் என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு தடையா இருந்துச்சு. செங்கடல் 2ஆ பிளந்தாரு. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க சொல்றாரு ஆண்டவர். அப்ப இல்லைங்களா? அப்புறம் வெறும் செங்கடல் மாத்திரமல்ல, யோர்தான் நதி இருந்துச்சு, அதை கற்குவியா நிக்க வச்சாரு. அது மாத்திரமல்ல, எரிக்க கோட்டை இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணாரு ஆண்டவர்? தவிடுபடி ஆக்கி அதுல நடத்தினாரு. இப்படிப்பட்ட தேவன் அவங்க சொல்லும் போது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? ஓ, செங்கடல் 2ஆ பிளந்தாரா, அந்த தேவனை அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறேன்டா தம்பி, ஒன்றும் முடியல தம்பி, எப்படியாவது நான் தத்தி குத்தி வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் இந்த பக்கம் வந்துடுவேன், நீனே தத்தி குத்தி போ சபைக்கு, நான் என்ன பண்ண மாட்டேன், சபைக்கு வந்துட மாட்டேன். ஏன்னா அங்க அப்ப சொல்லி கொடுக்க, அப்படி சொல்லி கொடுக்கல. அப்பா இந்த கடவுள் தான் மீட்டு கொண்டு வந்தாரு. அதான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம பாவத்திலிருந்து அவர் தான் மீட்டு கொண்டு வந்த தெரிஞ்சிச்சா நம்ம அவரை உயர்த்துவோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம்? கற்று இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகள் தவறு செஞ்சிச்சுன்னா அதை தீர்த்துட்டு விட்டுறக்கூடாது. இல்லப்பா, அதுல இருந்து மீட்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, தேவன்கிட்ட போய் ஒப்புரவாகு, உன் பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதுல இருந்து மனம் திரும்புங்களாரவா, உன்னை ஆண்டவர் என்ன பண்ண வாழ நீங்க சொல்லி கொடுங்க பார்ப்போம். அந்த பிள்ளைகள் வாழணுங்கிற பிள்ளைகள் அங்க போய் கேட்கும் ஆண்டவர்கிட்ட, சத்தத்தை காணுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப ஆண்டவரை பத்தி இப்படி சொல்லதான் ஆண்டவரை குறித்து பிள்ளைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா அந்த நாட்கள்ல மிஷினரிக்கெல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா? மிஷினரிக்கெல்லாம் வாழும்போது அவங்க பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தாங்க சரிம்மா? எப்பா நீ யாரை நம்புறியோ இல்லையோ, இந்த இயேசு நம்பிடு, இயேசு வார்த்தையை பிடிச்சிக்க, உன்னை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டேன்னா அப்புறம் செத்துருவேன், அப்புறம் அவன் மாட்டி தருதலையா தெரிஞ்சிட்டு இருப்பான். இப்படிதான் பேசுறேன். எப்படியாவது என் பிள்ளைய, நான் சொல்றது படிக்க வைக்க, திரும்ப சொல்றேன், படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், எல்லாம் செய்யணும், தரமா செய்யணும். நம்ம கீழப்பெருமாள் பிள்ளைக்கு சொல்லுவேன், நீ ஸ்கூல்ல சேர்க்கறது நல்ல ஸ்கூல்ல சேரு, நல்ல சிபிஎஸ் சிலபஸ் நல்ல பிள்ளைகளை சேரு, நல்லா படிக்க வை. ஆனா அதை மட்டும் படிக்க வச்சுட்டு ஆண்டவரை சொல்லி கொடுக்காம விட்டுறாரு. ஏன்னா ஒரு நாள் படிப்புக்கு வேலை இல்லாம போயிடுங்க, ஆனா கர்த்தர் வேலை வாங்கி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் என் போக்கஸ் எது, அதுல நாம முன்னேற ஆரம்பிச்சிட்டோம்னா என்னை தேடி எல்லாம் என்ன பண்ண வந்துகிட்டே எதோ ஆமென் சொல்லுது. சொல்லுங்க, நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கர்த்தரை குறித்தே நான்
மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இன்னொன்னு ஒரு 2 காரியத்தை பார்த்து முடிச்சிருமா? இன்னொன்னு, அதனால ஏன் நான் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னா, என்ன ஆசீர்வாதம் எனக்கு வருது அப்படின்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 பாருங்களேன். நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ எல்லா தடைகளையும் கல்வாரி சிலுவையில் மூலமா அவர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் வெற்றி சிறந்த. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ முடியும். சொல்றா இல்லையா, கலாத்தியர்ல சொல்லும்போது 3, 13, 14 சொல்லும்போது சொல்றா இல்லையா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டது எதிர்க்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு என்னை அங்கிலிருந்து நீங்களாக்கி ஏன் மீட்டு கொண்டார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையில் மூலமாக சாபம் போச்சு, பாவம் போச்சு மாத்திரமல்ல, அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய புதிய ஆசீர்வாதங்களை கத்த பக்கம் திருப்பி இருக்கிறார். அதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா நான் மாறணும்னா என்னுடைய நினைவுகள் முழுக்க, என்னுடைய போக்கஸ் முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. கர்த்தரே காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு எதிராக இருந்த காரியம்லாம் என்ன பண்ணும்? கண்டிப்பா மாற்றப்படும். சொல்லுங்க, எதிராக இருந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும். எல்லா அதிகாரங்களையும் கர்த்தர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இந்த நாட்கள்ல சிலுவையின் மூலமாக ஏற்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆமென். அப்ப எப்படி சொல்றாருங்க ஆசீர்வாதம்னா? ஆபிரகாமுக்கு உண்டான எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அப்ப நான் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டும் போதெல்லாம் அதுலதான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குது. வெறும் உயர்வு, மேன்மை, படிப்பு மாத்திரமல்ல, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே சிலுவையில என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அதனாலதான் அவ்வளோ பெரிய சிலுவை, கிட்டத்தட்ட 130 கிலோல இருந்து 150 கிலோ இருக்குமா சிலுவையுடைய வெயிட். எவ்வளவு வெயிட் இருக்கும்? சத்தத்தை காண வந்தோம். யோசிச்சு பார்க்க முடியுதா? நான் இப்படி பார்க்கும்போது தான் நினைச்சேன், எனக்கு டக்குன்னு நினைப்பு வந்து சிமெண்ட் மூட்டை தான் நினைப்பு வந்துச்சு. ஒரு மூட்டை எவ்வளோ? 50 கிலோ. ஒரு ஆள் தூக்க முடியுமா? 3 மூட்டை முடியாது. தூக்குனாரே. ஏன்? நாம சுமக்காம இருக்கணும்னு அவர் தூக்கிட்டாரு. என் பாவத்தை தூக்கிட்டாரு, என் அக்கிரமத்தை தூக்கிட்டாரு. அதெல்லாம் சுமக்கவே முடியாது. சில பேர்லாம் பாருங்க, சில பேர் ஊர்ல சில பேர் அக்கிரம பேர் வழியா இருப்பான். வாயை திறந்தாலும் அக்கிரமா இருக்கும், கையை எடுத்தாலும் அக்கிரமா என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஆளுக்கு எப்படின்னா உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்தாங்களாம். உலகம் முழுக்க. அப்ப எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணும்படியா கர்த்தர் அதை சுமந்து தீர்த்திருக்கிறாருன்னா, நான் இன்னைக்கு அதை பார்த்துட்டு, ஆண்டவரே இனிமேட்டு நான் அக்கிரமத்துக்குள்ளார போகவே மாட்டேன், நான் பாவத்துக்குள்ளார போகவே மாட்டேன், நான் எல்லாருக்கும் நன்மை கொடுக்கும்படியா நான் என்ன பண்ணுவேன்? வாழ. சத்தத்தை காணும், ஒன்று பிரைட்டா காணும். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தான்? வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் என்னை வாழ அமைக்க முடியும். ஆனா நான் அந்த ஆசீர்வாதத்தை மேன்மை பாராட்டது கிடையாது. திரும்பவும் சொல்றேன், என்னன்னாலும் வரட்டும், ஆனா என் போக்கஸ் அதுதான். உங்களுக்கு என்ன தேவையோ சந்திக்கப்பட்டுட்டோம், ஆனா எதுதான் போக்கஸா இருக்கணும்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன். எத்தனை கோடி இருந்தாலும் நான் கோடீஸ்வரன் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்ன பண்ணுவேன்? அப்ப பேசா எது உயர்த்துங்களா, உங்களை எது உயர்த்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் நம்ம பண்ணக்கூடிய பொருத்தனை, நம்ம கொடுக்கக்கூடிய ஒப்பு கொடுக்கறது, நம்ம பண்ற உபவாசம் எல்லாமே கரெக்ட், தப்பு கிடையாது. உபவாசம் இருக்கணுமா? இருக்கலாம். ஆனா அதுதான் என்ன மேல கொண்டு வரும்னா கொண்டு வராது. ஆஸ்பத்திரி தான் கொண்டு போவோம். எங்க போவோம்? உபவாசம் இருந்து உபவாசம் எங்க தான் போலாம்? ஆஸ்பத்திரிக்கு வேணா போலாம், உயர்வுக்கு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு எதுதான் மேன்மை ஆகி போச்சு? நான் மட்டும் உபவாசம் இருந்துட்டேன்னா போச்சு, ஆஸ்பத்திரி தான். ஏற்கனவே ஆஸ்பத்திரி போற மாதிரி தான் உட்காந்துருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணணும், உபவாசமா ஒப்பு கொடுக்கப்படுறேன்னா, சில காரியம் கர்த்தருக்காக செய்யறேன்னா அது இல்ல, என்ன மேன்மை அதுதான். அதனால இதை நான் செஞ்சுட்டு என்ன பண்றேன்? சபையை ஊழியம் பண்றோம் இல்லையா, சில வேலைகள் செய்யறோம் இல்லையா சபையில,
அதனால உங்களுக்கு நான் ஏதாவது தூக்கியா கொடுக்க போறேன் வாங்க அப்படின்னு இல்லை. ஆனா நீங்க எதற்காக செய்யறீங்கன்னு முடிவு பண்ணி செஞ்சீங்கன்னா அதற்குரிய பலன் அவர் கொடுக்க போதுமானவரை. நான் எதுக்காக செய்யறேன்? கர்த்தராகிய சிலுவையை குறித்து நான் மேன்மையை பாராட்டுறேன். அதனால இந்த வேலையை என்ன பண்றேன்னா செய்யறேன். இதை செய்வதால பாஸ்டர் கொடுக்குறாரோ இல்லையோ, பாஸ்டர்மா கொடுக்குறாங்களோ இல்லையோ, யார் என்ன யோசிக்கிறாங்களோ இல்லையோ, என்ன ஆசீர்வதிக்குன்னு ஒரு கர்த்தர் என்ன பண்றாரு? சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. ஏன்? என்ன மேன்மைக்குள்ளார, என்ன உயர்வுக்குள்ளார அவர் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் தவிடுபடியாக்குவார். உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் சரிதான், நீங்க அவரை மேன்மை பாராட்டுங்க, எதிரான காரியத்தை அவர் பார்த்துக்குவார். சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானா மாத்திருக்கிறார், எதிராக இருக்கிற காரியத்தை மாத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அவர் மன்னிச்சிருக்கிறார். என்ன பண்றாரு? சத்தத்தை காணும் ஒண்ணும். ஆனா மனுஷன்கிட்ட போய் கேளுங்க. மனுஷன் உங்களை யாராவது உங்களை உயர்வுக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது கொடுத்து உங்களை ஆசீர்வதிச்சு அந்த மனுஷன் உங்களை நடத்திருந்தான்னா நீங்க மேல வந்துடுறீங்க வச்சுங்க, என்ன சொல்லுவான் அவன்? நான் மட்டும் இல்லைன்னா அவன் தெருவில் நின்றுப்பான். சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் உலகத்தை சொல்றாங்க. நடு தெருவில் நின்னவன வாழ வச்ச இன்னைக்கு அவன் பாருங்க புது பணக்காரனா இருக்கிறான்னு அவன் பேசுவான். ஆனா ஆண்டவர் இப்படி பேசுறது இல்லவே. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டுண்டா, நீ நல்லா வாழுடாங்கிறார். ஏன்னா நம்முடைய போக்கஸ் எதுன்னு அவருக்கு தெரியும். நீங்க சொல்லலனாலும் அவருக்கு தெரியும், நான் சொல்லனாலும் அவருக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே மேன்மையை பாராட்டுறேன்னு நான் சொல்லுனா கூட அவருக்கு தெரியும். சத்தத்தை காணும் ஒண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ண, ஒவ்வொரு முறையும் உங்க எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இயேசுவும் பிளஸ் சிலுவையும், இயேசுவும் பிளஸ் சிலுவையும். அப்ப கல்வாரி சிலுவையில ஏற்படுத்தின சுகம் என்னது, பலன் என்னது, ஆரோக்கியம் என்னது, நல்வாழ்வு என்னது, ஏராளம் என்னது, தாராளம் என்னது, நான் நல்லா வாழ்ந்திருக்க முடியும், நீடி ஆயுள்ல இருக்க. சத்தத்தை காணுமே. எப்படிதான் வாழ்வன்னு தெரியல அப்படின்னா வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தின அந்த ஆசீர்வாதம் என்னதுன்னு வாழ்ந்தோம்னா வாழ முடியும். அல்லேலூயா. எத்தவர் ஆமென் சொல்றது? அப்ப என் பாவத்துல என்ன பண்றாரு? மன்னிச்சு. சொல்லுங்க பக்கத்துல, உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, இனி பாவம் செய்யாத. நல்லா இருக்குதா? நமக்கு என்னன்னா மன்னிச்சுட்டாரா அடுத்து ரெடி ஆயிடுறோம். பிள்ளைங்களை பாருங்களேன், ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது தப்பு பண்ணிச்சு வச்சுங்க, அடிக்க போனா அடிக்க 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 அடிக்கணும் இல்லையா? விட்டுனா என்ன பண்ணும்? திரும்ப அதை போய் செய்யும். எதை செய்யணும்னு சொன்னா தான் பண்ணும். ஏன்னா அடிக்கால அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணும்? செஞ்சுக்கிட்டே என்ன பண்ண இருக்கும். ஆனா என்ன அப்பா மன்னிச்சுட்டாருன்னு தெரிஞ்சா அதை செய்யாது. புரியுதுங்களா? இப்ப நம்ம அப்பா நம்மளை மன்னிச்சிருக்கிறார், திரும்ப மறந்துட்டு நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். போன உடனே வா தம்பின்னு கூப்பிடவே, வா தம்பி நீ செஞ்செல்லாம் உனக்கு தெரியும் சொல்லவே. அப்படிதான் அந்த இளையகுமாரனை பத்தி சொல்லும்போது, இளையகுமாரன் தன்னுடைய தகப்பன் இருக்கிற சொத்தை எல்லாம் பங்கு போட்டு வாங்கிட்டு போய் தூர தேசத்துல போய் எல்லாத்தையும் வீண் அடிச்சுட்டு பண்ணி தின்ற தவிட்ட திங்க முடியாம உட்காந்து அங்கே இருந்து அப்பாவை நோக்கி வரான் பாருங்க. அப்பா உள்ளம் அவனை எவ்வளவு வாஞ்சித்து அவனை அழைக்குது பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நம்மளை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்ம போகும்போதெல்லாம் நம்ம 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 வந்து கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதால நம்மளை அவர் நேசிக்கிறது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செய்யறதா என்ன நேசிக்கல, நேசித்து கொண்டே இருக்கிறேன், அதனால நான் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இளைய குமாரன் ஓடி வரான் அப்பா கிட்ட. அப்பாட்ட வரும்போது நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் சொல்லும்போது, இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை வந்து அப்படிப்பட்ட அன்புல வளர்க்கவே இல்லை. உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே எப்படி சொல்லுவோம் பிள்ளை வந்துச்சுன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இப்ப அப்படித்தான் நடிப்ப, நீ அப்படிதான் ஒடிப்போ. ஏன்னா அங்க அப்பா அப்படி சொல்லவே, அப்பா ஒண்ணுமே சொல்ல, கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தத்தை கொடுத்து புது ட்ரெஸ் கொடுக்குறாரு, பாதரட்சியை கொடுக்குறாரு, மோதிரத்தை கொடுக்குறாரு, இளங்கன்றை அடிச்சு விருந்து வைக்கிறாரு. எவ்வளவு நல்லா அப்பா பாருங்க. ஏன்னா அவர் மன்னிச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய குணம், நல்ல குணம், இந்த மன்னிக்கிற குணம் இருக்கிறது இல்லவே. ஏன்னா நாம ஒண்ணு முடிவு, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி அப்படின்னு நம்ம ஒரு 100% வச்சிருப்போம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. இல்லைங்க, என்னை பத்தி நல்லா தெரியும் இயேசுக்கு, ஆனா அவர் மன்னிச்சிருக்கிறாரு. சத்தத்தை காண ஒண்ணும். அல்லேலூயா. அவரை பத்தி மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர். எவ்வளோ தயவு மன்னிக்கிறதுல காமிக்கிறாரு, அவ்வளோ தெய்வம் என்ன பண்ற கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க மற்றவங்களை மன்னிக்க பழகணும். என்ன பண்ணணும்?
சத்தத்தை காணுமே. இப்ப கணவன் மனைவிட்டு வந்து மன்னிச்சிருன்னு சொன்னா என்ன சொல்லணும்? அடப்பாயன் உன்னை பத்தி தெரியாதா? இப்பதான் நீ சொல்லுவ, அப்புறம் பாத்துக்க சொல்லக்கூடாது. அப்படியே அதை ஆமோதிக்கும், அப்படியே ஏத்துக்கணும். ஆமாங்க, சந்தோஷங்க, என்னையும் மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுங்க. சத்தத்தையே காணும். அப்ப சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. கணவன் மனைவி ஒரு நாள், மனைவி சபைக்கு போயிட்டாங்களாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இருக்கு. மனைவி சபைக்கு போயிட்டாங்களாம். போன மனைவி ஞானசானம் எடுத்துட்டாங்க. இது வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சான். வருட்டம் வச்சுக்கிறான் அவளன்னு அவர் ரெடியா நிக்கிறாராம். போன உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், தெரியாம செஞ்சுட்டேங்க, மன்னிச்சிருங்க, இனிமேட்டு செய்ய மாட்டாங்கன்னுச்சான். நம்ம என்ன பண்ணுவோம் போய் வீட்டுல? ஏசப்பான்னு போட்டு தப்பா உனக்கு அப்படின்னு தான் திட்டுவோம் வீட்டுக்காரரை. அவர் போய் சொல்லிச்சான், என்ன மன்னிச்சிருங்க, இனிமேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். அப்புறம் ஏற்கனவே ஞானசானம் எடுத்துருச்சு, இனிமேட்டு எடுக்க போறோம், 2 தடவை கொடுக்க போறோம் ஞானசானம். இதுக்கு தெளிவாயிடுச்சு. வீட்டுல எப்படி பேசியிருக்கு போய் பாருங்க. அவரும் பண்ணாராம், என்ன மன்னிப்பு கேட்ட, சரி பரவாயில்லடி விட்டுறேன் அப்படின்னு விட்டுட்டாராம். நம்ம அப்படி பேசணுமா வீட்டுல? எத்தனை வாயாம சொல்லிட்டு இருக்கோம், ஒன்னும் உனக்கு மட்டும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் டெம்பர் ஆயிடுறாரு. அப்படி பேசக்கூடாது, பேசவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறார்ல, என்ன மன்னிச்சிருக்கும் போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றவங்களுக்கு மன்னிப்பு நான் கொடுக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருக்கிறாருனாவே நான் மற்றவங்களை மன்னிக்கும் போதுதான் என்னுடைய நிறைவேறுதல் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? என்னை மன்னிச்சிருக்கிறாரு இல்லையா, நான் இன்னொருத்தவங்க மன்னிக்கும் போதுதான் எனக்கு மன்னிக்கப்பட்டது நிறைவேறுது. நான் மற்றவங்களுக்கு மன்னிக்காம இருந்தேன்னா என்னை மன்னிக்கப்பட்டது நிறைவேறல. நான் மன்னிக்கப்படாதவனவே ஆழ்ந்து கொண்டு என்ன பண்றேன்? சத்தத்தை காணும். ஒன்றும் ஆழமா யோசிக்கிறீங்களான்னு தெரியல. வீட்டுல போய் ஆழமா யோசிங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாரையும் மன்னிச்சுட்டு மறந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மை பாராட்டுவோம். குடும்பமா, சபையா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளா சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்த்த போதுமானவராய். அல்லேலூயா. ஆனா வருமானம் குறைவா இருக்குதோ அதிகமா இருக்குதோ இல்லையோ எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்பன்னா உங்க குடும்பம் மாதிரி எந்த குடும்பம் வாழ முடியாது. அந்த அளவுக்கு வாழ வைப்பார். அல்லேலூயா. நான் உண்மையில அதான் நான் கத்துக்கிறேன். கோபமோ தாபமோ நெருக்கமோ பிரச்சனையோ எதுவுமே நமக்குள்ளார வரவே அப்படி வந்துச்சுன்னா அதை டக்குன்னு அதை விட்டு வெளியில வந்து அதை விட்டு என்ன பண்ண வெளியில வந்துடணும். ஏன்? நான் ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒருத்தர் மேல போக்கஸா இருக்கிறேன். நீங்க அதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க உண்மை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் மன்னிச்சுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்திட்டு போயிட்டே இருங்க பார்ப்போம். உங்களை தேடி பின்னாடி ஆசீர்வாதம் வந்துகிட்டே என்ன பண்ணும்? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா நாம இருக்கவே கூடாது. அதான் சொல்றேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நான் சமாதானம் இல்லாம வீட்டுல இருக்கிறேன்னா இயேசு குறித்த சமாதானம் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அவர் சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அவரு சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டேன்னா சமாதானத்துல வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணுவேன்? இருப்பேன். ஆனா பாருங்க, ஜனங்கள் அவர் சமாதானத்தை கொடுத்தா கூட அதை பெருசா யாரும் யோசிக்கிறது இல்லவே. ஏன்னா அவங்க ஒரு சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமாதானம் கிடைக்கல உடனே நாங்க அதெல்லாம் சமாதானம் வேணாம். இல்ல இந்த சமாதானம் தான் எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ணும்? கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப சமாதானம் இருக்குதுன்னா இயேசு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா சொல்லிருக்காங்க, என்னுடைய சமாதானம் வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்குற மாதிரி. அப்ப சமாதானத்தை என்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சமாதானத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவர் என்னோட என்ன பண்றாரு? இருக்கிறார். சமாதானத்தை கொடுத்தவரை சமாதானமே எனக்கு இருக்குதுன்னா மத்த எல்லாம் என்ன தேடி என்ன பண்ணும்? சத்தத்தை காணும். அல்லேலூயா. பசங்க அப்படிதான் சொன்னாரு, நம்ம தேவன் சமாதானத்தின் தேவனே இருக்கிறாரு, அவரே நம்ம கூட இருக்கிறாரு, நாம சமாதானம் எல்லாம் இருக்கலாமா அப்படின்னாரு. இருக்கக்கூடாது. ஏன்? சமாதானத்தின் தேவன் என்னோட என்ன பண்றாரு? சத்தத்தை காணும். இப்படி சொன்னா உங்களுக்கு நான் டக்குன்னு புரிஞ்சிருப்பேன். ஐஸ்வர்ய சம்பன்னர் இப்ப விளங்கிடுது. ஐஸ்வர்ய சம்பன்னர் என் கூட என்ன பண்றாரு? நான் காசு குறைவா இருப்பேனா? குறைவா இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்ய சம்பன்னர் இருக்கிறாரு, என்ன பண்ணல? திரும்ப சொல்றேன் இல்லையா, நான் போகும்போதெல்லாம் என் கூட வரவங்க எல்லாத்துக்கும் அவங்களே பே பண்றாங்க. யாரை கூப்பிட்டு போவேன்? நான் யாரெல்லாம் அவங்க தான் கூப்பிட்டு போவேன். பே பண்ணாதவங்களை கூப்பிடுவேன், நீ அங்கே இருப்பா, நீ வாம்பா. ஏன்? எல்லாத்தையும் அவர் பே பண்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னா அவர் இருக்கிறதால அவரை நான் கூப்பிட்டே போறேன். வாங்கப்பா நீங்க வாங்க, ஒரு புது இடத்த பார்க்க போறோம், நீங்களும் வாங்க பாத்துரும், நீங்களே காசு கொடுத்துருங்க வாங்கிடும். சத்தத்தை காணுமே. ஒரு ஏக்கர் வாங்கலாம் இருக்கிறாங்கப்பா, நீங்களே வந்து பாருங்கப்பா, நான் பாக்குறேன் தான், நான் என் கூட வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு.
மைக்கேல் நீ கூப்பிட்டா நான் உன் கூட வரேன், நானே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேங்கிறாரு. சத்தத்தே காணும். புதிய அர்த்தம் வந்து இப்படிதான் உட்காந்துருக்கு போறீங்க உம்முன்னு. ஏன்னா எப்படி வந்துச்சு? கர்த்தராகிய சிலுவையை குறித்து நன்மை பாராட்டும் போது வந்துடும். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க போதுமானவரை. ஆமென் சொல்லமா. யாரு கொடுக்குறாங்க, என்னத்தை கொடுத்தாங்கன்னு பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் கொடுக்க போதுமானவரை. எத்தனை பேர் சிலுவையை மேன்மை பாராட்டுறது? எத்தனை பேர் இயேசுவை மேன்மை பாராட்டுறது? அப்ப ஏதாவது சண்டை வந்தா வீட்டுல ஏன் சண்டை வருது? வேற எதையோ நோக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன பண்ற நோக்கிட்டு? யோசிச்சு பாருங்க. இப்படி மாத்திரம் குடும்பம் இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாடு சபை எப்படிதான் இருக்கும்? சபைக்கு வரும்போது எப்படி வருவீங்க நீங்க வரும்போது? ஏன்னா நான் வேற போக்கஸ் போகவே கூடாது. நான் எப்பயுமே அதை கிளியரா இருப்பேன். நான் சபைக்கு வரேன், கர்த்தர் என்னோட பேசக்கூடிய வார்த்தைகளை சிதறாம பதறாம எப்படியாவது நான் கொடுத்துடணும். அப்படிதான் வருவேன். சிதற மாதிரி பதற மாதிரி வரும். சிதற மாதிரி பதற மாதிரி வரும்போது நான் சிதறிட்டேன்னா போச்சு. என் வேலையை நான் ஒழுங்கா என்ன பண்ணல செய்யல, சம்பளம் வராது. இப்ப நீங்களாம் போய் வேலை செய்றீங்க, சம்பளம் வந்துருது இல்ல. இப்ப என் வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் பதறாம சிதறாம என் வேலையை செய்யணும். என் வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் வருங்க. சத்தத்தை காணும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீங்க காணிக்க போடலான்னு சம்பளம் வந்துடும். ஏன்னா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப காலைல அங்க காணிக்க எடுக்கல, வேறுங்கிறவங்க போடுங்க, விருப்பம் இருந்தா போடுங்க. ஏன்னா இடையில கூப்பிட்டோம்ல வெள்ளிக்கிழமை, இவர் வந்து காணிக்க வச்சு வாங்கிட்டேன். அதுக்காக இல்ல, என் வேலையை நான் செய்யணும். அவர் கொடுக்க வேண்டிய கூலி அவர் கொடுப்பார். சத்தியத்தை காணுமே. இப்ப நீங்க எப்படி உங்க வேலைய உங்க வேலையை செய்வதற்கு சமாதானம் இல்லாம 1000 வந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு இடம் கொடுத்துருவேன் கூடாது. அப்ப நான் என்ன பண்ணும்? என் சமாதானத்தை குலைக்காம வருவேன், கேட்பேன், கேட்டுட்டு அதை பெற்றுக்கொண்டு அதுல போவேன். அப்படி போயிட்டேன்னா நான் போகும்போது என்னத்தை கொண்டு போறேன்? இங்க என்னெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் கூடவே என்ன பண்றேன்? கொண்டு போறேன். அப்ப கொண்டு போகும்போது சந்தோஷம் எனக்குள்ளார என்ன பண்ணும்? இதோட நீங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு இதை சொன்னாரு, அதை சொன்னாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, திரும்பவும் சொல்றோம், உங்களை மாதிரி கோடீஸ்வரன்னா நீங்க வேற யாரும் பார்க்கவே முடியாது. உங்களோட இப்ப ஐஸ்வர்யம் வர போறாரு, உங்கள்ட்ட விலக மாட்டாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஐஸ்வர்ய சம்பந்தருக்கு விருப்பம். யார ஆசீர்வதிக்க போறாரு? வரும்போதும் சமாதானம், போகும்போதும் சமாதானம். ஆனா சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, நான் சபையில பார்த்துருக்கிறேன். இப்ப அந்த அளவுக்கு இல்லை, முன்னெல்லாம் அவங்க மாத்திரம் சமாதானத்தை குறைச்சி போக மாட்டாங்க, ஆனா எல்லாரும் சமாதானம் குறைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நான் பார்த்துருக்கிறேன் கீழப்பரம்பெல்லாம், அவங்க வந்து சமாதானமாவே இருப்பாங்க, ஆனா சமாதானம் குறைச்சி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது பெரிய டேஞ்சரு. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் சமாதானம் இருக்கு, மற்றவங்க இல்லைங்க. ஒன்று கொத்துறோம், கொத்துனாவே அதோடைய பாதிப்பு என்ன பண்ணும்? கொத்துனதுக்கும் சத்தத்தே இன்னைக்கு நீங்க போக்கஸ் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்னுடைய போக்கஸ், அவருடைய சமாதானம் என்னுடைய போக்கஸ், அவருக்குள்ளார வாழ்வது என்னுடைய போக்கஸ், அவரை நம்பி இருப்பது என்னுடைய போக்கஸ். அப்படியே நான் வாழ போறேன். எதுவுமே இல்லையா? வரும்போது தான் சொன்னாங்க சிஸ்டர், வரும்போதுதான் மனைவி சொல்றாங்க, எப்பா நான் மாட்டி கிளம்பி வந்துட்டோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் செய்யவே இல்லையே. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் போனா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் செய்யவே, போகும்போதுதான் சொல்றாங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் செய்யவே இல்லையே. சரிவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு தானே, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போக போகுது, ஒன்றும் பிரச்சனையே. நீங்க எப்படின்னு தெரியல, இதெல்லாம் வீட்டுல ஃபாலோ பண்ணும். இங்க வந்து நல்லா கேட்டுட்டு பிரதர் நல்லா தான் பண்றாரு போல் இருக்குன்னு போகக்கூடாது. நம்ம போய் வீட்டுல என்ன பண்றோம்? யூடியூப்ல சிக்கன் பிரியாணியை பார்த்துட்டு வந்து பசி அடங்கிடாது. அதை நான் செஞ்சு அதை நான் சாப்பிட்டாதான் என் பசி அடங்கும். நீங்க எப்படின்னு தெரியல. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நான் மேன்மை பாராட்டி அவரை உயர்த்தி அவருக்காக வாழ போறேன், அவர் சமாதானத்துல வாழ போறேன், அவர் ஐஸ்வர்யத்துல வாழ போறேன், அவர் கொடுக்கிற மன்னிப்புல வாழ போறேன், அவர் கொடுக்கிற நிறைவுல வாழ போறேன், அவர் கொடுக்கிற பெருக்கத்துல வாழ போறேன்னா அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் நிறைவே கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எழுந்திருக்கலாமா?